மண்டே மார்னிங் குட்டீஸ் 2 பேருமே ஸ்கூல் கிளம்பிட்டாங்க. ஒரு 9:30க்கு மேலே பிரேக்ஃபாஸ்ட் எல்லாமே சாப்பிட்டுட்டு ஒரு சின்ன சின்ன க்ளீனிங் ஒர்க் ஏதாவது இருந்தால் பண்ணுவேன். இதுக்கு வந்து கடுகு, சீரகம், ஸ்பைஸ் பவுடர் எல்லாம் போட்டு வைக்கிற கண்டெய்னரை வந்து க்ளீன் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை நல்லா க்ளீன் பண்ணி காய வச்சுருக்கேன். மல்லித்தூள், சீரகத்தூள், கரம் மசாலா இது எதுவுமே நான் வெளியே பாக்கெட்டில் வாங்க மாட்டேன். வீட்டில் வாங்கிட்டு வந்து அதை நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு ஆற வச்சு அரைச்சி ரீஸ்டோர் பண்ணி வச்சுக்கிருவேன். நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். கையோட அந்த ரேக்கையும் க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த இடமே நம்ம பார்க்குறதுக்கு கொஞ்சம் ப்ளசண்ட்டாக இருக்கும். எவ்வளோ தான் க்ளீன் பண்ணி வச்சாலுமே அந்த பிசுன்னு ஒரு மாதிரி ஆயிடுது. 1 மந்த்துக்கு 1 டைம் க்ளீன் பண்ணாலுமே அப்படி தான் இருக்குது. எல்லாத்தையுமே ரீஸ்டோர் பண்ணி அரேஞ்ச் பண்ணியாச்சு. பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். மொத்தமாக எல்லாத்தையும் இழுத்து போட்டு க்ளீன் பண்ணாமல் டெய்லி ஏதாவது ஒரு பிளேஸை வந்து செலக்ட் பண்ணி நம்ம க்ளீன் பண்ணி வச்சோம் அப்படின்னா நமக்கும் டயர்ட் ஆகாது. பாப்பா 2 பேருமே 3:30 போல் வந்து ஸ்கூல் விட்டு வந்துடுவாங்க. வந்தவொடனே ஏதாவது சாப்பிடணும் அப்படின்னு நமக்கே தோணும். அவங்களுக்கு வந்து பாப்கார்ன்னா ரொம்ப பிடிக்கும். குட்டீஸ் 2 பேருக்குமே பாப்கார்ன் தான் செஞ்சு கொடுத்துருந்தேன். உட்காந்து டிவி பார்த்துக்கிட்டே அவங்க பாட்டில் சாப்பிட்டு